நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கதை கேட்பதற்கு முன்பாக ஆண்டவரோடு நம்ம பேசுவோம். ஏசப்பா, இந்த கதையின் மூலமாக என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா, அந்த நாளையில் கூட ஆண்டவரே, கதையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு தகப்பன். ஆண்டவரே, நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு ராஜா. அதெல்லாம் நாங்கள் சரி செய்து அதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இதன் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்கின்ற வசனங்கள் ஆண்டவரை எங்களோடு பேச முடியாத ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரம் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அடியாலை மறைத்து நீர் வெளிப்படுங்க ராஜா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பில்டிங் கட்டுறதுக்குன்னு ஒரே ஒரு செங்கல் தேவையே. இது இன்றைக்குள்ள நான் எப்படியாவது நான் முடிச்சிடணும். இதை நான் குறையாக நான் போட்டுட்டு போக முடியாது. ஒரு அரை செங்கல் இருந்தால் கூட போதுமே, ஒரு கால் செங்கல் கூட இருந்தால் போதுமே. நான் அந்த பில்டிங்கை நான் என்ன செய்வேன், முடிச்சுட்டு நான் பூசிட்டு நான் என்னுடைய வேலை பார்க்க போயிடுவேனே. அப்படி நான் விட்டுட்டு நான் போக முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கொத்தனார் வந்து புலம்பிகிட்டே இருக்கிறாரு. அவருக்கு தேவை ஒரே ஒரு செங்கல். அந்த ஒரு செங்கல் இருந்தால் போதும், அந்த பில்டிங்கை வந்து ஃபினிஷ்டு ஆயிரும். ஆனால் அந்த ஒரு செங்கல் இல்லாதனால அவர் புலம்புறாரு. ஏன்னா அப்படியே போட்டுட்டு நான் போக முடியாது, அது ஒரு செங்கல் தான், அதை நான் அப்படியே பூசி முடிச்சிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக அவர் என்ன செய்றாரு, புலம்பிக் கொண்டே இருந்தார். இது எங்கே நடந்ததுன்னா, இத்தாலி நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். இத்தாலி நாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு தேவாலயம். அந்த தேவாலயத்தை ரொம்ப ரொம்ப அருமையாக அதனோட கட்டிடக்கல்ல அந்த இத்தாலியில் ஒன்று அந்த சர்ச்சு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதில் கட்டப்பட்டிக்கிற அந்த கட்டிடக்கலை பார்ப்பதற்கு அநேக மக்கள் வந்து என்ன செய்வாங்களாம், அந்த இத்தாலியில் உள்ள அந்த தேவாலயத்துக்கு என்ன செய்வாங்களாம், பார்ப்பதற்காக வருவாங்களாம். அங்கே வடிவமைக்கப்பட்ட சிலைகள், இன்னும் அந்த கண்ணாடியில் செதுக்கப்பட்ட ஓவியங்களும் அதை பார்ப்பதற்காக அருமையாக இருக்குமா. அந்த ஓவியங்கள்லாம் பார்ப்பதற்கு அப்படி தத்ரூபமாக இருக்குமா. அதை பார்த்து கொண்டே இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த ஓவியங்களையும் அடுத்தப்பில் அந்த சிலைகள் அதையெல்லாம் பார்ப்பதற்கு நிறைய பேர் வருவாங்களாம். அந்த சுற்றுலாத்துறை மாதிரி அது வந்து அது ஒரு சுற்றுலா தலமாக என்ன அந்த இடம் மாறிச்சான். அப்போ நிறைய பேர் என்ன அந்த இடத்துல பார்த்து கொண்டு வருவாங்களாம். அந்த இடத்துல ஒரு வயதான ஒரு பாட்டி, அவங்க என்ன செய்வாங்களாம், இவங்க மற்றவங்க எல்லோரும் என்ன செய்வாங்க, அந்த சுற்றுலா தலத்து மாதிரி இதை தேவாலயத்தை பார்த்து விட்டு வரும்போது இந்த பாட்டிமா சும்மா இருக்க மாட்டாங்களாம். என்ன செய்வாங்களாம், கையில் புதிய ஏற்பாடு அதையும் வச்சுக்கிட்டு, அப்புறம் 4 சுவிசேஷம் இருக்குல்ல, அதையும் கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்களாம், அங்கே வர்றவங்க போகிறவங்ககிட்ட இந்த புதிய ஏற்பாடு என்ன செய்வாங்களாம் கையில் கொடுப்பாங்களாம். புதிய ஏற்பாடு மாத்திரமல்ல, அந்த சுவிசேஷ புக்கை என்ன செய்வாங்களாம், போகிறவங்களுக்கு என்ன செய்வாங்களாம், அப்படி கொடுத்து வருவாங்களாம் இலவசமாக. இந்த ஊழியத்தை அந்த பாட்டிமா என்ன செய்தாங்களாம், செய்து கொண்டு வந்தாங்களாம். அப்போ அந்த இடத்துல ஒரு கொத்தனார் என்ன செய்தாராம், அந்த வழியாக போனாராம். அவர் ஒரு தோளில் வந்து என்ன செய்த தோல் பைய என்ன செய்து தொங்க போட்டிருந்தார். அந்த தோல் பையில் வந்து கரண்டி இருந்துச்சான், உளி, சுத்தியல், அந்த கொத்தனார் வேலைக்குரிய எல்லா பொருளும் அதில் என்ன செய்தான் இருந்துச்சான். அதை அவர் என்ன செய்தாராம், அந்த கொத்தனார் வேலைக்காக அவர் கடந்து போகிறாரு. போகும்போது இந்த பாட்டிமா என்ன செய்கிறாங்க, தன்னுடைய ஒவ்வொருவருக்காக என்ன கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இந்த கொத்தனார் வரும்போது
தன் கையில் இருந்த முழு வேதாகமத்தை என்ன செய்கிறாங்க, கையில் கொடுக்குறாங்க அந்த மனிதனிடம். கொடுத்த உடனே அந்த கொத்தனாரிடம் கொடுத்த உடனே அவர் அதை என்ன செய்யணும், அவசரமாக வேலை வேகமாக போகணும், கொத்தனார் வேலை இந்த பில்டிங் கட்டிடம் முடிக்க பெறணும், அதற்காக வேகமாக போகணும்னு சொல்லி போயிட்டு இருக்கிறவன் இந்த பாட்டி நிறுத்தி அந்த முழு வேதாகமத்தை கையில் கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே அந்த சகோதரர் என்ன செய்தார், கையில் வாங்கிட்டு அதை என்ன செய்கிறாரு, தன் பைக்கில் போட்டுக்கொண்டு என்ன செய்தார், வேகமாக போயிட்டார். அன்றைக்கு செய்ய வேண்டிய வேலை, அந்த கொத்தனார் வேலை செய்ய வேண்டிய வேலை நேரம் ஒரு செங்கல் மட்டும் அவனுக்கு என்ன தட்டுப்பாடு. செங்கல் கட்டிட வேலை, அந்த பில்டிங் வேலை நடந்து கொண்டே இருக்குது. அந்த பில்டிங் வேலை நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு செங்கல் மட்டும் அவருக்கு என்ன செய்யுது, குறைவுபடுது. உடனே இவர் அங்கே இங்கேயும் ஓடி ஓடி போகிறாரு. அந்த ஒரு செங்கல் இருந்தால் அன்றைக்குள்ளே வேலை என்ன முழுமையாக அது கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே இங்கேயுமா ஓடுறாரு, தேடுறாரு. ஆனால் ஒரு செங்கல் கூட அவருக்கு என்ன செய்யலை, கண்ணில் படலை. ஒரு செங்கல் கூட நமக்கு கண்ணில் படலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அங்கே இங்குமா ஓடி ஓடி என்ன செய்கிறாரு, தேடுறாரு. அப்போ அவர் நினைக்கிறாரு, ஒரு செங்கல் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு அரை செங்கல் இருந்தாலும் போதுமே, ஒரு கால் செங்கல் இருந்தாலும் போதுமே, நான் அந்த இதை என்ன செய்வேன், அந்த குறைவாக இருக்கின்ற அந்த இடத்துல அந்த செங்கலை வச்சு நான் என்ன செய்வேன், மூடிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கலாய்ப்போடு என்ன செய்கிறாரு, அங்கும் இங்கும் ஓடி ஆடி என்ன செய்கிறாரு, திரியிறாரு. அவருக்கு அதை போட்டுட்டு அரைகுறையாக போட்டுட்டு அவருக்கு என்ன செய்யல, மனசே வரல. நம்ம அரைகுறையை பார்ப்பதற்கு எப்படி இருக்கும், இன்றைக்குள்ளே மேலே கம்ப்ளீட்டாக ஆகணுமே, இப்படி அரைகுறையாக போட்டு போக முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு அங்கலாய்ப்போடு ஓடி ஆடி திரியிறாரு. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், ஒரு வேலை நமக்கு முடிவு பெறல, நம்ம என்ன செய்கிறோம், அதை மெத்தனமாக நம்ம என்ன முழுமை பெறாதபடி போனால் போகுது, நாளைக்கு பார்த்துக்கிடலாம் சொல்லி அரைகுறையாக நம்ம என்ன நல்ல பேர் என்ன செய்கிற வேலையை போட்டுட்டு நம்ம என்ன உண்மையோடு ஊழியம் செய்யாதபடி, உத்தமத்தோடு ஊழியம் செய்யாதபடி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அரைகுறையாக போட்டுட்டு என்ன செய்கிற ஓடிடுறோம். ஆனால் இந்த கொத்தனாருக்கு அந்த மனசு வரல. எல்லா வேலையும் நம்ம என்ன செய்யணும், உண்மையோடு இருக்கணும், உத்தமத்தோடு இருக்கணும். இந்த அரைகுறையை நம்ம என்ன போட்டு போயிடக்கூடாது. இதை பார்க்க வர்றவங்க என்ன செய்வாங்க, ஐயோ அந்த வேலை முடியலேன்னு சொல்லி தானே என்ன சொல்லுவாங்க, குறையாதானே இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் உள்ளத்தில் ஏவப்பட்டதுனால அவனுக்கு அந்த அது குறைய போட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரம், அந்த உண்மை உத்தமம் அவனத்தில் என்ன காணப்பட்டதுனால அவர் என்ன செய்கிறாரு, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி கொண்டு ஓடி வர்றாரு. அந்த நேரத்தில் திடீர்னு அவனுக்கு நினைவு வருது, ஒரு பாட்டி நம்ம அந்த வழியில் ஒரு பாட்டி நமக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்களே, அது கிட்டத்தட்ட செங்கல் மாதிரினே இருந்துச்சு, அதை வச்சு நம்ம என்ன செய்வோம், அப்போ பூசிடுவோம். அவசரத்துக்கு என்ன செய்யனே தெரில, அவசரத்துக்கு நமக்கு இது போதும், இதை வச்சு பூசிட்டா நம்ம கம்ப்ளீட் ஆயிரும். அப்படி செங்கல் கிடைக்கல, நம்ம கையில் இருக்கிறது ஒரு பாட்டி கொடுத்த ஒரு புத்தகம், இதை வச்சு நம்ம என்ன செய்யும், பூசிடுவோம், பதிலாக செங்கலுக்கு பதிலாக இதை வச்சு நம்ம பூசிடுவோம்னு சொல்லிட்டு அந்த கொத்தனார் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த வேதாகமத்தை உள்ளே வச்சு என்ன செய்றாரு, அப்படியே பூசிட்டார். அந்த பூசி முடித்து அந்த பில்டிங் இப்போ பார்க்குறக்கு எப்படி இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. அந்த பில்டிங்கை என்ன செய்யிடுச்சு, அதை உருவாக்கி விட்டது. இப்படி சில ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. கடந்து போன பிறகு ஒரு நாள் அந்த புத்தகத்தை வைத்து கெட்டுன அந்த கட்டுமான பணி அந்த இடத்துல மாத்திரம் என்ன செய்தான், தீப்பற்றி, அந்த பகுதி மாத்திரம் என்ன செய்தான், தீப்பற்றி என்ன செய்தான், எரிஞ்சிச்சான். அந்த கட்டிடத்தை அந்த வேத புத்தகம் வைத்து கட்டிய பகுதி திடீர்னு சொல்லி என்ன செய்தான், தீப்பற்றி எரிஞ்சிச்சான். எரிஞ்சோன்னு எல்லாரும் கதறாங்களாம், ஐயோ தீப்பிடிச்சு எரியுது, அணைக்க வாருங்களே, இந்த பில்டிங் என்ன செய்யுது, தீப்பற்றி எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்களாம், கதறாங்களாம். கத்தும்போது தான் எல்லாரும் ஓடி அந்த இதை என்ன செய்தாங்க, அந்த தீயை பற்றி எரிந்த தீயை என்ன செஞ்சாங்களாம், அணைச்சிட்டாங்களாம். இப்போ அணைக்கப்பட்டு விட்டுச்சு. அந்த பில்டிங் தீப்பற்றி எரிஞ்ச எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு,
நல்லாவே இருக்காது, அப்படி தானே? அந்த இடம் ஃபுல்லாக கருப்பாகி அதை பார்க்கவே முடியாத அளவுக்கு அவள் லட்சணமாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் தான் அந்த இடத்த அதை ரிப்பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மாத்திரம், அந்த வேத புத்தகம் வைத்த மாத்திரம் பகுதி மாத்திரம் என்ன செஞ்சு எரியப்பட்டிருக்கு. அந்த சுவர் முழுவதும் எரியப்பட்டிருக்குது. உடனே அதை நம்ம என்ன ரிப்பேர் பார்க்கணும்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்களாம், இன்னொரு கொத்தனார் ஒரு வாலிப மகனை நினச்சிதாங்களாம், கூப்பிட்டு நீ இந்த பகுதியை என்ன செய்து நீ ரிப்பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் அவர் பொறுப்பை என்ன செய்கிறாங்களாம், கொடுக்குறாங்களாம். உடனே இந்த சகோதரனை என்ன செய்தாங்களாம், சரி நம்ம இந்த பகுதி நம்ம என்ன செய்ய ரிப்பேர் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து என்ன பண்ணாங்களாம், அந்த இடத்துல என்ன செய்தால் ரிப்பேர் பார்த்தாங்களாம். அப்போ அவர் பார்க்கும்போது அவர் சுத்தியில் வச்சு எந்த பகுதி தீப்பற்றி எரிந்து போயிருந்ததோ அந்த பகுதியிலலாம் என்ன செய்கிறாரு, அந்த சுத்தியில் வைத்து என்ன செய்கிறாராம், அதை அடித்து நொறுக்கிறாராம். அந்த பகுதியெல்லாம் எடுக்கிறாராம். எந்தெந்த அதிலெல்லாம் எரிஞ்சு செங்கல்லாம் எரிஞ்சு போய் இருக்குது, அந்த பகுதியெல்லாம் சுத்தியில் வச்சு தட்டி 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 எடுக்கிறாரு. அப்போது ஒரு இடத்துல வரும்போது சொத்துன்னு சொல்லி சத்தம் கேட்டுச்சான். என்ன மற்ற பகுதியில் அடிக்கும் போதெல்லாம் அந்த சத்தம் கேட்கல, இந்த பகுதியில் அடிக்கும்போது மாத்திரம் ஏன் சொத்துன்னு சொல்லி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப என்ன காரணம், ஏன் இந்த பகுதியில் மட்டும் இப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்டிய சுத்தியில் வச்சு என்ன செய்கிறாராம், அந்த இடத்துல இருக்கிற சாந்துகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாராம், அப்படியே வெளியில் எடுக்கிறாராம். அந்த எரிஞ்சு போய் இருக்குது அந்த இடத்துல சாந்தெல்லாம் எடுத்துட்டு உள்ளே பார்க்குறாராம், செங்கலான்னு நகட்டி பார்க்குறாராம். அங்கே என்ன வைக்கப்பட்டிருக்குதா, ஒரு வேத புத்தகம். அங்கே அதை முழு வேதாகமும் அதில் இருக்கிறத பார்க்குறாராம். பார்த்த உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளவு எரிஞ்சிருக்குது ஆனால் உள்ளே இருக்கிற வேத புத்தகம் மாத்திரம் என்ன இல்லை, எரியலையே. அந்த சாந்து எரிஞ்சு எல்லாம் கருப்பாக இருக்குது, செங்கல் எரிஞ்சு அது கருப்பாக இருக்குது, ஆனால் எந்த சேதமும் அந்த முழு வேதாகமுக்கு என்ன செய்யலை, காணப்படலை. உடனே இவர் அந்த வேதாகமத்தை எடுத்துட்டு அங்குள்ள ஒரு குருவானவர்கிட்ட என்ன செய்கிறாரு, போகிறாரு. குருவானவர்கிட்ட போய் நான் இப்படி நடந்த சம்பவத்தை சொல்கிறாரு. நான் இப்படி இந்த பகுதியில் வந்து ஒரு சுவர் வந்து தீப்பற்றி எரிஞ்சிச்சு, அதனால் நீங்கள் வாங்க இந்த இடத்த ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு என்ன செய்து சொன்னாங்க. உடனே நான் அந்த இடத்துக்கு நான் என்ன செய்கிறேன், போனேன். போகும்போது அந்த இடம் என்னது, அது அப்படியே அவங்க சொன்ன மாதிரியே தீப்பற்றி என்ன செய்ச்சு, எரிந்து போய் என்ன செய்ச்சு இருந்துச்சு. அந்த இடம்லாம் நல்லா எரிஞ்சிச்சு. நான் அப்போ அதை ரிப்பேர் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல மட்டும் சத்தம் வித்தியாசமாக இருந்துச்சு. சுற்றி வச்சு தட்டும்போது ஒரு இடத்துல மட்டும் சத்தம் வித்தியாசமாக இருந்துச்சு. உடனே நான் அது என்னன்னு அதை கவனமாக அதை தட்டி எடுக்கும்போது அதுக்குள்ளே அந்த முழு வேதாகமும் இருந்துச்சு. இது கிறிஸ்டியன்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு புத்தகம் சொல்லி எனக்கு தெரியும். வேதாகமம் அதில் இருந்தது. எல்லோரும் கிறிஸ்டியன்ஸ் யூஸ் பண்ணுகிற அவங்க பயன்படுத்துகிற இந்த வேதாகமும் சொல்லிட்டு நான் அதை நினச்சிட்டு தான் நான் நினச்சதேன் உங்கள்கிட்ட இது வந்து நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த குருவானவர் சொல்கிறாரு, இது வந்து அவரிடமே அதை முழு பைபிளும் திருப்பி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, இது கடவுள் உங்களுக்கு தந்த ஒரு புதையல், இது கடவுளாக பார்த்து உங்களுக்கு தந்த ஒரு புதையல். இதை நீங்கள் என்ன செய்யுங்க, படியுங்க, இதை வீட்டில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, வாசியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி அவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. அவர் சொன்ன உடனே அவர் மறு பேச்சு பேசலை. பேசாமலேயே அந்த வேதாகமத்தை என்ன செய்கிறாரு, வாங்கிட்டு போகிறாரு. வாங்கிட்டு போன ஆள் அவர் என்ன பண்ணார், அந்த வேதாகமத்தை எடுத்து என்ன செய்கிறாரு, வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு பகுதியாக அவர் என்ன செய்கிறாரு, வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. வாசிக்க வாசிக்க ஆண்டவர் அறியாதவர், இயேசுவை பற்றி கேள்விப்படாதவர், அந்த வேதாகம் முழு கையில் கிடச்ச உடனே அவர் என்ன செய்ய வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. வாசிக்க வாசிக்க பரிசுத்த ஆவியானவர் அவர் உள்ளத்தில் என்ன செய்கிறாரு, கிரியை செய்ய ஆரம்பித்தார். இப்படி ஏழைகளுக்காக பிறந்த ஒரு இயேசு அன்பு, ஏழை எளிய மக்கள் மீது ஒரு அன்பு காட்டிய அவர் கர்சனையோடு அவர் ஏழை மக்கள் மேலே பரிந்து பேசின இரக்கமுள்ளவராக மனதுருகி
அநேக அற்புத அதிசயங்களை செய்திருக்கிறாரே. அவருடைய இந்த காரியம் ஒவ்வொன்றையும் வாசிக்க எத்தனையோ பேருக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறாரே. அப்போ பிணியாளிகளே அவர்கள் நினைச்சிருக்கிறார், குணப்படுத்தியிருக்கிறாரே. பிசாசு பிடித்தவர்கள் குணப்படுத்தியிருக்கிறாரே. செத்தவர்களாம் உயிரோடு எழுப்பியிருக்கிறாரே. பார்வையில்லாதவர்கள் பார்வைகளை கொடுத்திருக்கிறாரே. நடக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு நடக்க செய்திருக்கிறாரே. இவ்வளவு வல்லமையுள்ள தேவன் ஒரு இயேசு இந்த புத்தகத்தில் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதை வாசிக்க அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை வாசிக்க அவர் உள்ளத்தில் என்ன செய்ச்சு? ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் அவருக்கு என்ன செய்யுது? கிடச்சிச்சு. கிடைச்ச உடனே அவர் என்ன செய்கிறாரு? அவர் உள்ளத்தில் அவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் என் சொந்த இரட்சகராக என்ன செய்கிறாரு? ஏற்றுக்கொண்டார். அந்த வேதாகமம் புதைக்கப்பட்ட வேதாகமம், பூசப்பட்ட ஒரு வேதாகமம், ஒரு செங்கலுக்கு பதிலாக ஒரு பூசப்பட்ட வேதாகம், அது தீப்பற்றி எரிந்து அந்த இடத்துல பழுது பார்க்கப்பட்டு இந்த சகோதரன் உள்ளத்தில் அந்த கொண்டு போய் குர்பானத்தை கொடுக்கும்போது இது உனக்காக கிடைக்கப்பட்ட ஒரு புதையல் சொல்லிட்டு கொடுத்ததுனால அந்த புதையலை வாசிக்க அது மறைபொருளை ஆண்டவர் நினைச்சார். அந்த கருப்பொருளை அந்த சகோதரனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டினார். உண்மையான தேவன் யார், இயேசு என்பதை அவன் அறிக்கை பண்ணுவதற்கு, அவன் அறிந்து கொள்வதற்கு, அவன் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதை வாசிக்க உண்மையான தேவன் இயேசு மாத்திரம்தான் என்று சொல்லி அதை புரிந்து கொண்டார். அவர் அது மாத்திரமல்ல, அவர் சொந்த ரட்சரை இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, எனக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அந்த அன்பை எனக்காக தானே இயேசு கிறிஸ்து இதில் வாசிக்கப்பட்ட அந்த பகுதி, அவர் எனக்காக தானே வாழ்ந்தார், எனக்காக தானே மரித்தார், எனக்காக தானே உயிர்த்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய அன்பை நான் மற்றவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? இது ஒரு பெரிய அதிசயம், பெரிய அற்புதம். இதை நான் மற்றவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? நான் நற்சாட்சியாக நான் ஊழியம் செய்வேன்னு சொல்லிட்டு, நான் சாட்சி பகர்வேன்னு சொல்லிட்டு அந்த சகோதரர் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த கொத்தனார் வேலையை விட்டுட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. உலக பிரகாரமாக செய்த அந்த ஊழியத்தை விட்டு இயேசுவுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அநேக பேர் மந்தைக்குள்ளே என்ன செய்தார்? சேர்த்தார். நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எதன் மூலமாக? இந்த வேதாகமம், ஒரு செங்கலுக்கு பதிலாக பூசப்பட்ட இந்த வேதாகமத்தின் மூலமாக நான் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதாகமத்தை என்ன செய்தாராம்? அந்த மற்றவங்களுக்கு என்ன செய்தாராம்? அதை எடுத்துக்காட்டி ஒரு சாட்சியாக, இந்த நாளில் நான் சந்தோஷத்தோட சமாதானமாக இருக்க காரணம் இந்த வேதாகமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்ய சாட்சி பகிர்ந்து கொண்டிருந்தார். இப்படியாக ஒரு நாள் ஒரு கிராமத்தில் போய் தன்னுடைய சாட்சியை அதே வேதாகமத்தை தூக்கி கொண்டு சாட்சியாக என்ன செய்தார்? பகிர்ந்து கொண்டிருந்தாராம். இந்த வேதாகமம் தான் என்ன செய்ச்சு? வழிகாட்டுச்சு. புதைக்கப்பட்ட எரிக்கப்பட்ட இந்த சூழ்நிலை வேதாகமம் என் கையில் கிடச்சிச்சு. இதன் மூலமாக நான் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்வில் ஆண்டவர் என்ன ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு புதிய திருப்பத்தை ஆண்டு எனக்குள்ள தந்தாருன்னு சொல்லி என்ன செய்தார்? பிரசங்கித்து கொண்டிருந்தார். அப்போ அவர் அந்த 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 சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்த படித்த செய்தியை அவர் என்ன செய்தார்? கிராமம் சென்று தாம் பைபிள் படித்த செய்தியை என்ன செய்தார்? சாட்சியாக என்ன செய்தார்? பகிர்ந்து கொண்டாராம். அப்போ அந்த சாட்சியை அவர் பகிர்ந்து கொண்ட முடித்த சமயத்தை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு வாலிபன் என்ன செய்தாராம்? அந்த வாலிபன் முன்னாடி வந்து அந்த சகோதரன்ட்ட சொல்கிறாராம், சகோதரனே, இந்த 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 வேதாகமத்தை தான், இந்த பைபிளை தான் நான் அன்றைக்கு கொத்தனாராக இருந்து எனக்கு செங்கல் கிடைக்கல, அதற்கு பதிலாக ஒரு பாட்டிமா கொடுத்த இந்த செங்கலை அதில் வைத்து நான் நினச்சிட்டு முழுவதுமாக பூசிட்டே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த வச்சு கெட்டுனது, அந்த வேதாகமத்தை வச்சு கெட்டுனது நான் தான் என்று சொல்லி சொன்னாராம். சொன்ன உடனே இவருக்கு அப்போ இந்த ரெண்டு கொத்தனாரும் என்ன செய்கிறாங்க? சந்திக்கிறாங்க. கட்டினவரும் வேதாகமத்தை சுவரில் வைத்து கட்டின கொத்தனாரும் அந்த சுவரிலிருந்து வெளியே எடுத்த ஒரு சேதம் அணுகாமல் அந்த முழு தீப்பற்றி எரிந்த சூழ்நிலை முழு வேதாகமத்தை வெளியில் எடுத்த அந்த கொத்தனாரும் இப்போ ரெண்டு பேரும் தங்களுடைய காரியத்தை என்ன செய்கிறாங்க? பகிர்ந்து கொள்கிறாங்க.
இதில் ஒரு பெரிய அதிசயம் அற்புதம் என்ன செய்து நடந்திருக்குது. அப்போ தான் அவர் என்ன செய்ய வாசித்ததுனால ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பெரிய, இதுவே அவங்களுக்கு 2 பேருக்கு பெரிய அதிசயம். அவர் புதைச்சாரு, உள்ளே வச்சு பூசிட்டாரு. இன்றைக்கி அது ஒரு சேதம் அணுகாதபடி வெளியில் வந்து ஒரு மனுஷனை என்ன செய்ச்சு மனமாற்றத்தை கொண்டு வந்து இன்றைக்கி சாட்சியாக நிறுத்திருக்கிறான்னு சொன்னோன்னே, அந்த கொத்தனார் உள்ளே வைத்து பூசின செங்கலுக்கு பதிலாக வேதாகமத்தை பூசின அந்த கொத்தனாரை நினைச்சுதாரா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாராம். இப்போது 2 பேரும் என்ன செய்கிறாங்க, நண்பர்களாக ஆயிட்டாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்களாம், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்களாம். பாருங்கள், கடவுளுக்கு என்று அவங்க பெரும் பணியை என்ன செய்கிறாங்களாம், செய்து கொண்டு வர்றாங்களாம். பாருங்கள், ஒரு வேத வசனம் சொல்லுது, ஏசாயா 55:11, என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனங்களும் அது வெறுமையாக என்னிடத்து திரும்பாமல் அது தான் விரும்புகிறது செய்து நான் அதை அனுப்பின காரியமாய் இருக்கும்படி வாய்க்கும். ஏசாயா 55:11. சொல்லப்பட்டிருக்குது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமே என்னிடத்துக்கு திரும்பாமல் அது தான் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்போ ஆண்டவர் வந்து என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கோ, அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பி வராது. அது அப்போ ஆண்டவருடைய சித்தப்படி தான் அந்த வேதாகம் என்ன அதில் புதைக்க வைக்கப்பட்டிருக்குது, பூசப்பட்டிருக்குது. அவர் அதிலேருந்து புறப்படுகிற வார்த்தை திரும்பாமல் என்னிடத்து வெறுமையாக திரும்பாமல் அது நான் விரும்புகிறது செய்து நான் அதை அனுப்பின காரியம். அது அவர் ஆண்டவர் ஒரு சித்தம் இல்லாமல் எதையும் என்ன செய்ய முடிக்க மாட்டாங்க. அதனால தான் ஒரு பாட்டியின் மூலமாக அந்த வேதாகம் ஒரு கொத்தனார் கையில் கிடைக்கப்பெற்று அது பூசப்பட்டு இன்றைக்கு ஒரு 2 ஆத்துமாக்கள் அந்த 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 வேதாகமும் அந்த வசனமானது வெறுமையாக திரும்பாதபடி ஆத்துமாக்களை 2 பேர் அதில் குணமாக்கப்பட்டு இதன் மூலமாக அநேக பேரை அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் விரும்பின காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு இந்த 2 பேரை, ஒரு வேதாகமும் ஒரு பாட்டி, இந்த 2 பேர் 2 கொத்தனாரை ஆண்டவர் பயன்படுத்தினார். அவர் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டு செய்து நினச்சிட்டானா அது என்ன வெறுமையாக என்ன ஒரு நாளும் அவருடைய வார்த்தை என்ன திரும்பாது. அப்படியாக இந்த நாட்களில் சொல்கிற வார்த்தைகள் ஒன்று வெறுமையாக திரும்பாதபடி தான் போகின்ற காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அப்படி நம்முடைய கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா அந்த கதையின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சொல்லி நம்ம கேட்போம். ஒரு அருமையான சம்பவத்தை நம்ம கேட்டோம். ஒரு பாட்டி இருந்து வேதாகமத்தை என்ன செய்கிறாங்க, அரைகூவி அந்த இடத்துல சுற்றுலா பயணம் செல்கின்ற இடத்துல ஒவ்வொரு வருகின்ற போவர்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. எவ்வளோ நற்செய்தி அறிவிக்கிற வயதான காலத்தில் கூட நற்செய்தி அறிவிப்பதில் அவங்க எவ்வளவு தீரமாக இருந்திருக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி நாம் எப்படி சோம்பலாக வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாட்டி வயதை பார்க்கல, தன்னுடைய பலவீனங்களை பார்க்கல, இயேசுவுக்காக நான் இயேசுவுக்காக எதையாவது செய்வேன் சொல்லி சுற்றுலா பயணிகள் சுற்றுலா ஸ்தலத்துக்கு போய் போகின்றவர்களுக்கு தன்னால் இயன்ற வேதாகமத்தை புதிய ஏற்பாடுகளை என்ன கொடுத்து வந்தாங்க. அந்த கொடுத்த காரியம் என்ன வெறுமையாக திரும்பி போகலை. அந்த வார்த்தை வசனம் வெறுமையாக போகலை. அது பாருங்க, அந்த வேதாகமம் செங்கலுக்கு பதிலாக பூசப்பட்டுருச்சு. ஆனால் பாருங்க, அது வெளியில் வருவதற்கு பூசப்பட்ட அந்த வேதாகமம் வெளியில் வந்து கொத்தனார் கைகளுக்கு கிடைக்கப்பெற்று இன்றைக்கி அந்த 2 கொத்தனாரும் ஆண்டு ஏற்றுக்கொண்டு ஆண்டு பிள்ளையாக மாறியிருக்காங்க. நம்முடைய வேத வசனமானது ஒரு நாள் வெறுமையாக திரும்பினதில்லை. இன்றைக்கி நம்ம கரங்களில் கொடுக்கப்பட்ட வேதம் நம்ம கையில் இருக்குது. ஆனால் நம்ம புதைச்சி வச்சுருக்கிறோம். அந்த வேத வசனத்தை வாசிக்காதபடி அதை தியானிக்காதபடி புதைச்சி வச்சுருக்கிறோம், பூட்டி வச்சுருக்கிறோம், இல்லை அலமாரில் அப்படியே தட்டி வச்சுருக்கிறோம். ஆலயத்துக்கு போகிற நேரம் தான் என்ன செய்யறது, தூசியை தட்டி நம்ம எடுத்துகிட்டு ஓடுறோம். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? வேதாகமத்தை புதைச்சி வச்சுருக்கிறோமா, இல்லைன்னா வேதாகமத்தை அதிகமாக வாஞ்சித்து தாகத்தோடு நம்ம வாசிக்கிறோமா?
ஆண்டு சொல்கிற வார்த்தையை நம்ம நம்புகிறோமா? ஆண்டு நம்ம வாக்குத்தத்தம் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு நாள் வெறுமையாக போகாது. அது தான் விரும்பின காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும். ஆண்டு சமயத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனங்களை, வேதத்தை வாசித்து வாக்குத்தத்த வசனங்களை பெற்றுக்கொண்டு அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டுடைய வசனம் ஒரு நாள் வெறுமையாக திரும்பி போவதே கிடையாது. இந்த நாட்கள் அப்படியாக வாஞ்சித்து வேதத்தை வாசிப்போம், தியானிப்போம். ஆண்டு பெரிய காரியங்களை செய்வார். அன்பின் பரலோகப்பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசின நம்முடைய கதையின் மூலமாக நான் கற்றுக்கொண்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.